தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கரூர் சம்பவத்தில் இறந்த 41 குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பாக வேலை வாய்ப்பை கொடுக்குற மாதிரி ஒரு அனௌன்ஸ் உள்ளது. அதை எதிர்த்து தீரம் திருமுருகன் சார்பாக அந்த வழக்கு ஆஜரான அட்வொகேட் நான் கோர்ட்டில் என்ன நடந்ததுன்னா, இந்த இப்போ கொடுத்துருக்கிற அப்பாயின்மெண்ட்டு டெம்பரரி, அதனால இப்போதைக்கு அது போகட்டும் கொடுக்குற மாதிரி. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பயணத்தில் இருக்காரு, அதனால அந்த விழாவை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் 21ஆம் தேதி இதை குறித்து மீண்டும் விசாரணை நடத்தப்படும். 2.25 மீட்டராக அதை எடுக்கிறாங்க. இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் சொல்லுவாங்க. இது இப்போதைக்கு டெம்பரரி தான். அப்போ கவர்மெண்ட் ஏற்கனவே இதே மாதிரியான சம்பவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறா. அந்த ஆஸ்பெக்ட்லையும் ஏற்கனவே இங்கே நிலவில் இருக்கிற ஜியோ 18 2020 ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை புதுசாக ஏதாவது பாலிசி கொண்டு வர்றாங்களா, அந்த ஆங்கிள்லையும் இந்த விசாரணை போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். 21ஆம் தேதி இதோட ஃபைனல் முடிவுக்காக அட்ஜென்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஆமாம், 32 வேலை வாய்ப்புமே தற்காலிகமான வேலை வாய்ப்புன்னு சொல்லி கோர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது கவர்மெண்ட் தரப்பு. மிக முக்கியமான வாதம் என்னன்னா, கம்பேஷன் அடிப்படை நீங்க ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்கன்னா ஏற்கனவே தமிழக அரசுகிட்ட ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல தமிழக அரசுக்கு அதிகாரம் இருக்கு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸை, வெல்ஃபேர் பாலிசி கிரியேட் பண்றதுக்கு. ஆனா அது ஆர்டிகல் 14 and 16 சேலஞ்ச் பண்ணாத மாதிரி இருக்கணும். அப்போ எஸ்கிராஷியா கொடுக்கறதுல இல்ல காசு பணம் கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. இங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை சேலஞ்ச் பண்ற மாதிரி தமிழக அரசு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது தான் நமக்கு அங்க பிரச்சனை. அதை எதிர்த்து தான் இந்த நீதிமன்றம் வந்திருக்கு. ஏற்கனவே நமக்கு போனோடனே அந்த ஜியோ 18 கொடுத்துட்டோம், ஏற்கனவே இன்போர்ட்ஸ். அப்போ கவர்மெண்ட் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி சம்பவங்கள்ல ஒரு குறிப்பா துப்பாக்கி சூடு தூத்துக்குடி நடந்ததால நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறோம், அது எட்டு பி கன்ஃபார்ம். ஆனால் அவங்களுக்கு சொல்றாங்க. அப்போ அது இதே மாதிரி பல காலமாக இது ஒரு ட்ரெடிஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்படி நடந்தா முதலமைச்சரே அனௌன்ஸ் பண்ணி இதே மாதிரி கம்பேஷன் அடிப்படையில் வேலைவாய்ப்பு கொடுக்குறது. நம்ம ஃபைண்டிங் என்னன்னா, கோர்ட்லயே ஃபைண்டிங் என்னன்னா, தட்ஸ் அ ஸ்டேட் மிஸ்டேக், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஈவென்ட் அப்படின்னு சொல்லி அந்த இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. தட்ஸ் தி ஃபைண்டிங் ஆஃப் தி கோர்ட் டுடே. ஓகேவா? அது அவங்க 10வது ஐட்டம் அவங்க பேசினாங்க, அவங்க பேசலாம். இல்ல அது எங்களை சொல்லல, அவங்க 10ஆம் நம்பர்ல அவரு கொஞ்சம் உயர்த்தி பேசினால, மற்றபடி அதுவும் சொல்லல. அவர் இன்னசென்டா பேச ஆரம்பிக்கிற அந்த சவுண்டு கொஞ்சம் இருந்தாலும் அப்படி சொன்னார், மற்றபடி எந்த இதுவும் இல்லை. அதுல கமெண்டபிளா எதுவும் இல்லை. அரசு தரப்பு ஒரே ஒரு தகவலை சொல்றாங்க, இது பல காலமாக தொடர்ந்து ஒரு ட்ரெடிஷனாக நடத்திட்டு இருக்கோம், யாராவது இறந்தா நாங்கள் இப்படி கொடுக்கறது பழக்கம்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. ரெண்டுமே ரெண்டு கான்செப்ட். ஸ்டேட்டோட மிஸ்டேக் வேற, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மிஸ்டேக் வேற. ஆல்ரெடி பெண்டிங் பிஃபோர் த சுப்ரீம் கோர்ட். இப்போ அந்த இதுலையும் இப்போ விசாரணை இவங்கெல்லாம் யார் விட்னஸ், இவங்க இப்போ பணி பலன் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ஆட்கள்லாம் விட்னஸ். அப்போ ஒரு விட்னஸுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரதிபலனை கொடுத்து அது டேம்பரிங் ஆஃப் விட்னஸ், அவங்களுடைய இதை உடைக்கிற மாதிரி தான் அது வரும். அந்த கான்செப்ட்ல தான் கொண்டு வருவாங்க. அவங்களுடைய பாருங்க, எங்களுடைய பிரேயர் ரொம்ப லிமிட்டட், அவங்களுடைய பிரேயர் வேற. ஒரு முதலமைச்சர் அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்களுடைய பிரேயர். அதனாலதான் அவங்க வித்ட்ரா பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. எங்களுடைய பிரேயர் அது இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில இருக்க வரையும், சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் வரும் வரைக்கும் இதை நிறுத்தி வைங்க, அதான் நாங்க சொல்றோம். வேற முதலமைச்சர் அங்க போடாது, ஏன்னா முதலமைச்சரோட பேரே அதுல எஃப்ஐஆர் இல்லைன்னு சொல்லி தான் அவங்க வந்தாங்க. நாங்க எதையுமே அதே மாதிரி அக்யூசேஷன் எதுவும் கொண்டு போகல. அரசு தரப்பு தான் சொன்னாங்க, அது அரசு தரப்போட கமிஷன் தான். அது தற்காலிகமா கொடுத்துருக்கோம், அதனால எந்த ப்ரெஜுடிஸும் இல்லை அப்படிங்கிறது.